நாங்கள் ஒத்துக்கிறோம். போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்கிறோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியாக இருக்குது. அதுவும் நாங்கள் அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானால் அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடித்து டிஎன்பிசி ரெடியாக இருக்குது. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் பாக்கி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் ரீல்ஸ் மட்டும் நீங்கள் எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோடு செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதனால் கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு அசிஸ்டண்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன.